அது நீங்க ஓகே. ஏன் மோத்த காட்ட மாட்டீங்க? சாரி. இங்க எங்க இருக்குன்னு தெரியல. அந்த இருக்கு. ஒன்றும் அது இல்லையே. இந்த கேமரா ஆன் ஆகுது இல்ல. உங்களையா? ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு வந்து திரும்பி பார்த்துருவார். ஆமாண்டு. இப்போ நாங்கள் மொழிபரப்பு போன முறை தொடங்கிட்டு இருந்தானே ஞாபகம் இருக்கா? ஓ, 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 அப்போ அதில் அந்த இன்ட்ரடக்ஷனை விட்டுட்டு ஓ, நான் திரும்ப குற்றியல் உகரம் குற்றியல் கருத்தை மட்டும் இன்றைக்கு விளங்கப்படுத்துகிறேன். கொஞ்சம் ஓகே. ஸ்லோவாக விளங்கப்படுத்துகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் விளங்குறது கஷ்டமான ஒரு பாடம் தான். இப்போ உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியர் நூன் மரபில் அவர் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்றார். முழு எழுத்துக்கள் 30, சார்பு எழுத்துக்கள் 3. இந்த சார்பு எழுத்துல 3 எழுத்தை பற்றி சொன்னவர் அவர். முதலாவது எழுத்து குற்றியல் இகரம், அடுத்தது குற்றியல் உகரம், அடுத்தது ஆயுதம் என்று சொல்றார். அது சார்பு எழுத்து என்றபடியா அதுக்கு வரி வடிவம் இல்லை என்றதும் அவர் சொல்றார். அப்ப ஏன் இது மூன்றும் முதல் எழுத்துக்களை விட வித்தியாசம் என்று சொன்னால், முதல் எழுத்துக்கு சரியான ஒரு அளவுகோல் இருக்குது. அதாவது குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மற்றது மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை என்று சொல்லி சரியான உச்சரிக்கிற சத்தத்தின் அளவுகள் இருக்கு. ஆனால் இந்த சார்பெழுத்துக்கள் இந்த மூன்றுக்கும் அளவு இந்த அரை மாத்திரையை விட குறையும். சில இடத்துல கால் மாத்திரையா போகும், சில இடத்துல அதை விட குறைவாகவும் போகலாம். அப்ப அது சரியா எவ்வளவுன்னு சொல்ல தெரியாது. நிச்சயமா அரை மாத்திரையை விட குறைவு என்று தெரியும். அப்ப அதனால தான் அதுக்கு அவர் சார்பெழுத்து என்று கொண்டு வரார். ஏனென்று சொன்னால் அப்படி உச்சரிப்பு குறைவான அந்த அளவு குறைவான எழுத்துக்களுக்கு எங்களுக்கு எழுத்து வடிவம் கொடுக்க இயலாது. ஏனென்றால் அது உச்சரிப்பும் இந்த குறியில் வர்ற ஈ என்ற சத்தம் தான் வரும், ஆனால் சத்தம் குறைவாக வரும். அடுத்தது ஊ என்ற சத்தத்தில் வரும், ஆனால் அதுவும் சத்தம் குறைவாக வரும். இப்போ ஈ என்றதுக்கு ஒரு மாத்திரை, ஊ என்றதுக்கு ஒரு மாத்திரை. அப்போ இங்கே குற்றியலிகரம் ஒரு மாத்திரையாக இருக்கணும், ஆனால் அது அரை மாத்திரையாக கூட இருக்காது, அதை விட குறையும். குற்றியல் உகரமும் ஒரு மாத்திரையாக இருக்கணும், ஆனால் அது அரை மாத்திரையாக கூட இருக்காது, அதை விட குறையும். அதனால அதுக்குன்னு தனி உருவம் கொடுக்க இயலாது என்று அவருக்கு தெரியும். அப்போ அதனால தான் நான் அதை சார்பெழுத்துக்குள்ளே கொண்டு வரேன். அடுத்தது அகேனம், அதாவது அகேனம் அக்கண்ணான்னு நாங்கள் இப்போ சொல்லுவோம். அதுவும் அந்த பேரை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆயுதம், ஆவன்னா ஈயன்னா தானா எம்மன்னா.
நான் கொஞ்சம் பேர் பார்த்துருக்கிறேன், புத்தகங்களையும் பார்த்துருக்கேன். ஆயுதம் என்று எழுதுறவங்க. ஆவண்ணா யூனா தானா மன்னா, ஆயுதம், ஆயுத எழுத்து என்று சொல்லுவாங்க. அப்போ ஆயுதம் இல்லை, ஆயுத எழுத்து இல்லை, அது ஆயுத எழுத்து. ஆவண்ணா ஈயன்னா தானா மன்னா, ஆயுத எழுத்து. அப்படின்றால் ஆய் என்றது என்ன? இங்கே ஊரில் இன்னும் நாங்கள் பாவிக்கிற சொல் இருக்கு, அந்த பணத்தை ஆஞ்சி கொண்டு வான்னு சொல்கிறோம் நாங்கள். கீரையா ஆயிரதுன்னு சொல்லுவோம். அஹ் அந்த ஆயுதல் என்றால் இப்போ நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ஒரு தண்டில் இருக்கும். ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக பிடுங்கி அல்லது அதில் பூச்சி முட்டைகள் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணி எடுப்பீங்க. அப்போ இந்த ஒவ்வொன்றா பிடுங்கிறத ஆயுதல் என்று சொல்கிறது. அதாவது நுணுக்கமாக வெட்டுதல் என்றால் பெரிய துண்டாக வெட்டி போடுறது. ஆயுதல் என்றால் ஒரு சின்னனா கவனமாக நுணுக்கமாக எடுக்கிறது தான் ஆய் என்று வாருது. அதுலேருந்து தான் ஆய்வு என்று வாரது. ஆய்வு, ஆராய்ச்சி என்றதெல்லாம் அதுலேருந்து வாரது. அதாவது ஆய்வு என்றது ஒரு விஷயத்தை நுணுக்கமாக ஆய்வு செய்தல். ஆராய்ச்சின்றது ஒரு நுணுக்கமாக ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து அதுக்கான முடிவுகளை கண்டுபிடிக்கிறது. அதான் அந்த ஆய்தல். அப்போ ஆய் என்றது மிக குறுகிய என்ற கருத்தை தரும். அப்போ இது ஆயுத எழுத்து என்று சொல்லக்குள்ள மிக குறைஞ்ச ஓசையை தரும் என்றதான் அதோட கருத்து. இப்போ யாரும் ஆயுத எழுத்து என்று சொன்னால் அது பிள்ளை. இவர் அந்த மூன்றும் சொல்றார். குற்றியல் இகரம், அது இகர வரிசையை தேஞ்சது. அப்போ ஒரு மாத்திரை வரணும், ஆனால் அதை விட குறைஞ்சி நல்லா அரை மாத்திரையை விட குறைய வரும். குற்றியல் உகரம், உகர வரிசையை சேர்ந்தது. அதுவும் நல்லா குறைஞ்சி ஒரு மாத்திரையிலிருந்து குறைஞ்சி இன்னும் அரை மாத்திரையை விட குறைஞ்ச சத்தத்தில் வரும். அது ஆயுதம் என்றது ஒரு எழுத்து என்ற எழுத்து. அது மிக மெல்லிய சத்தம். அப்போ அதனால தான் ஆயுத எழுத்து என்று நாங்கள் சொல்கிறோம். மற்றது இன்னொன்று நாங்கள் பார்த்துருக்குறோம், புத்தகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இங்கேயும் நான் கிட்ட பார்த்தேன்னா, அந்த ஏடு துடக்கிறதுக்கு ஒரு நீள மட்டையில் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் எழுதி வரும். அதில் அந்த உயிரெழுத்தோடு சேர்த்து கடைசியாக அகேனம் போட்டிருக்கும். அது போல அப்படின்ட்டு அது கருத்து என்னென்றால், அகேனம் உயிரெழுத்து வரிசையில் வருது என்றதான் அதில் கருத்து. உயிரெழுத்து எப்பயுமே 12 தான், மெய்யெழுத்து எப்பயுமே 18 தான். அப்போ நாங்கள் அகேனத்தை உயிரெழுத்தோடு போட்டால் அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் என்றால், அகேனம் உயிரெழுத்து வகை சார்ந்தது என்று சொல்கிறோம். அதாவது உயிரெழுத்துக்குரிய விளக்கம் என்னென்றால், அது முதலாவது உந்திலிருந்து எழும்புற இந்த வலி வெளியே வந்து எதிலையும் தடப்படாமல் வாய்க்கூடாக அல்லது மூக்கூடாக வெளியே வர்றது தான் முதலாவது அதுக்குரிய உயிருக்குரிய இயல்பு. ரெண்டாவது, அந்த உயிரில் 2 பிரிவுகள் இருக்கு. ஒன்று குரில், அடுத்தது நெடில். குரில் என்றது அதில் ஓசையின் அளவு ஒரு மாத்திரை, அதாவது ஒரு கண் சிமிட்டுற நேரம் அல்லது சுடக்கு விடுற நேரம். ரெண்டாவது நெடில், அது 2 மாத்திரை, அது ஒரு 2 கண் சிமிட்டுற நேரம், 2 தரம் கண் சிமிட்டுற நேரம் அல்லது 2 தரம் சுடக்கு விடுற நேரம். அப்போ இதுதான் உயிருக்குரிய, இந்த உயிரெழுத்துக்குரிய 2 இயல்புகளும் இதுதான். இதில் எந்த இயல்புமே இந்த அகேனத்துக்கு வராது. என்றக்குள்ள நீங்கள் பாருங்கள், அந்த நாக்கு உள்நாக்கு மே முதல் அன்னத்தோடு ஒட்டும். என்றக்குள்ள உள்நாக்கு அப்படி உள்ளுக்கு ஒட்டும். அப்போ அந்த உயிரெழுத்துக்குரிய முதலாவது இயல்பு இல்லாமல் போகுது. மற்றது இங்கே உயிரெழுத்துக்கு ஒரு ஒரு மாத்திரை குறியிலண்டா, 2 மாத்திரை நெடிலண்டா. அப்போ இங்கே அதை விட ஆயுதம் மெடிய குறைஞ்ச சத்தம் என்றபடியாக அந்த உயிரெழுத்துக்குரிய 2வது இயல்பும் இல்லாமல் போகுது. அதனால நாங்கள் ஒரு நாளுமே ஆயுத எழுத்தை நாங்கள் உயிரெழுத்தோடு சேர்த்து பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடாது. அப்படி படிப்பிச்சோம்னா நாங்கள் அங்கே பிள்ளைகளுக்கு பிள்ளையாக சொல்லி கொடுக்குறோம். தமிழ் எழுத்துல சரியான இலக்கணமே விளங்காமல் நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் புத்தகங்களையும் பார்த்துருக்குறேன், சில ஏடுகளையும் ஏடுன்ற அந்த இப்போ இந்த ஏடு சுரக்கிற நேரங்களில் பார்த்துருக்கேன். இல்லமா அப்படி எழுதியிருக்கும். அதில் அகர வரிசையோட கடைசியாக அகேனம் போட்டிருக்கும். அப்படி போடக்கூடாது, வேறையாக தான் போடணும். அப்போ இதெல்லாம் விளங்கி கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ரைட். அப்போ இந்த 3 தான் சார்பு எழுத்துக்கள்.
அப்போ அதில் முதலாவது குற்றியல் இகரத்தை பார்ப்போம், அதுக்கு பிறகு நூற்பாவை பார்ப்போம். இப்போ குற்றியல் இகரத்தை இகரம் ரெண்டு இடங்களில் தான் வரும். அதை வடிவாக தொல்காப்பியர் ஒரு எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னாலும் இது இந்த நேரடி எங்களுக்கு இந்த இந்த நூற்பாக்களை வாசிக்கக்குள்ள எங்களுக்கு விளங்காது, ஆனால் தொகுத்து பார்க்கக்குள்ள அது விளங்கும். அது ரெண்டு இடத்துல வரும் என்று அவர் சொல்கிறார். அப்போ அது ஒரு இடத்துல வர்றது அசை சொல்லில் தோன்றும். அசை சொல் என்றது என்னென்று சொன்னால் ஒரு அது என்ன எப்படி வரும் என்றால் ஒரு அசை என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், ஒரு வினை சொல்லத்தான் நாங்கள் அசை என்று சொல்லுவோம். ஆனாலும் அந்த அந்த அசை சொல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த வினைச்சொல்லா இருந்தாலும் அது நாங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ஒரு மொழியை நாங்கள் ரெண்டு விதமாக பாவிப்போம். ஒன்று நாங்கள் பேச்சு வழக்கில் பாவிப்போம், மற்ற எழுத்து வழக்கில் பாவிப்போம். எழுத்து வழக்கில் செய்யுளா அப்படி எழுதுவோம். இந்த பேச்சு வழக்கில் கதப்பு, பேச்சு வழக்கில் நாங்கள் கதப்பு. அப்போ இங்கே அந்த அசை எப்போ வரும் என்றால் பேசக்குள்ளே வரும், அதாவது பேச்சு வழக்கில் வரும், அல்லது செய்யுள் எழுதக்குள்ள அந்த இசைக்காக அது கொஞ்சம் சத்தத்தை மாற்றி தரும். அப்போ அது அது அந்த சொற்கள் தான் அசை சொற்கள்னு சொல்கிறது. மற்றது சாதாரணமாக நாங்கள் எழுதக்குள்ள அதுகள் அப்படி பாவிக்கிறது இல்லை, செய்யுள்ள மட்டும் அல்லது பேச்சு வழக்கில் வரும். அப்போ அது வரக்குள்ள தோன்றும். அப்படி இல்லை, புணர்ச்சி ரெண்டு சொற்கள் ஒன்றா செய்கிறக்குள்ள குற்றியல் இகரம் உருவாகும் என்று சொல்கிறார். அப்போ அதைத்தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ இங்கே அந்த ரெண்டுலையும் அந்த முதலாவது அசை சொல்லில் தோன்றும் என்று அவர் சொல்றது அது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்குது. ஆனால் அந்த சந்தர்ப்பம் இப்போ அதிகமாக புழக்கத்தில் இல்லை. என்றால் எங்கேயோ அவர், நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், தொல்காப்பியர் ஒரு ஃபீல்ட் ஒர்க்கர். அதாவது ஃபீல்டுக்கு போய் அங்கே ஆய்வு செய்து கலாய்வு செய்து அந்த கலாய்வுகளை வச்சு கொண்டு ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ள தமிழ், உங்களுக்கு தெரியும், பிராந்தியத்துக்கு பிராந்தியம், பிரதேசத்துக்கு பிரதேசம், அந்த தமிழ் உச்சரிப்புகள், தமிழ் கதைக்கிற வழக்கங்கள் வித்தியாசம். இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்தில் ஒரு வகையான மொழி நடை இருக்குது, திருகோணமலையில் ஒரு மொழி நடை, மற்ற இடத்துல ஒரு மொழி நடை, மலையகத்தில் ஒரு மொழி நடை, ஈவன் மற்ற இடத்துல கூட நீங்கள் டவுன் பகுதியில் ஒரு வகையான மொழி நடை, இன்னும் உள் கிராமங்களுக்கு போனால் ஒளி நடை இன்னும் மாறும். யாழ்ப்பாணத்துலேயும் அப்படித்தான். அப்போ அந்த பிரதேசங்கள் ஒளி நடை மாறும். அப்போ இது அப்போ அந்த தொல்காப்பியருக்கு அது தெரிஞ்சு ஃபீல்டுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் அவங்களோட உச்சரிகள்லாம் பார்த்து எழுதியிருக்காருன்றது எங்களுக்கு இதில் விளங்குது. அப்போ அவர காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த அசைச்சொல்லுக்குள்ளே வர்ற குற்றியல்கரம் இருந்திருக்கு. அதைத்தான் அவர் இங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் அது இப்போ வழக்கத்தில் இல்லை. அதனால் இந்த குறிப்பிட்ட நூற்பா எங்களுக்கு இப்போதைக்கு பெருசாக பொருந்தாது. அப்போ அது எந்த இடம் என்று சொன்னால் அவர் சொல்கிறார் என்னென்னா, ஒரு இடத்துல மியா என்ற சத்தம் வருமா இருந்தால் அதில் மீன்றது இம்மன்னா சக ஈனா, மீன்றது ஒரு இகரம். இப்போ இந்த இகரம் குறைஞ்ச சத்தத்தில் வரும். அதாவது இங்கே ஈனாண்டா ஒரு 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 மாத்திரையில் வரணும், ஆனால் இது ஒரு மாத்திரையில் குறைவாக வரும் என்று சொல்கிறார். அது 34வது நூற்பால் இருக்குது. அதை நாங்கள் எனக்கு பார்ப்போம். அடுத்த ரெண்டாவது வகை புணர்ச்சியில் தோன்றும் என்றது ரெண்டு சொற்கள் ஒன்றா செய்கிற நேரம் தோன்றும்னு சொல்கிறார். அதுவும் எப்போ என்று சொன்னால் முதல்ல ஒரு சொல் இருக்கணும், அது கூவுல முடியணும், அடுத்த சொல் யாவுல தொடங்கணும். ரெண்டும் செய்யறக்குள்ள அங்கே கூ யாவும் சேர்ந்து ஈ என்ற சத்தத்தை தரும். அந்த ஈன்றது ஒரு மாத்திரை அல்ல, அதை விட குறைஞ்ச மாத்திரை. அதனால இது குற்றியலிகரம் என்று அவர் சொல்றார். இது 35வது நூற்பாவில் சொல்றார். அப்போ இந்த குற்றியலிகரம் இகரம் என்றது ரெண்டு சந்தர்ப்பத்தில் வரும். ஒன்று அசை சொற்களுக்குள்ள வரும், அது இப்போ வழக்கில் இல்லை. அடுத்தது வழக்கில் இருக்குது, அதை நாங்கள் பார்ப்போம். இப்போ முதலாவது பார்ப்போம். முதலாவதில் அவர் என்ன சொல்றார் என்றால், குற்றியல் இகரம் நிற்றல் வேண்டும். அதாவது குற்றியல் இகரம் என்றது
அந்த நிற்றல் வேண்டும் என்றால் அது அந்த இகரம் குறுகி ஒலிக்கோணம். யா வெண் இசை மிசை உரை அசை கிளவிக்கு ஆவின் வரும் ஊர்ந்தே என்று சொல்றார். அதாவது யாவென் இசை மிசை, அதாவது யா என்ற எழுத்து ஒரு ஒரு உறுப்பு. வந்தியா போனியா என்று நாங்கள் கேட்போம்ல, அப்போ யான்றது ஒரு உருவு. அப்போ ஒரு சொல்லோட ஒரு நிலைச்சொல்லோட இணைக்கிற ஒரு உருபு சொல். அப்போ அந்த உருபு சொல் லோட சேர்ந்து அது வரும். அந்த அதான் அவர் யா சினை மிசை என்று சொல்றார். உரை இசை கிளவிக்கு, அதாவது இந்த பகுதி உரை இசை கிளவிக்கு என்று சொன்னால், உரை என்று சொன்னால் நான் முதலே சொன்னேன், ஒன்று நடைமுறையில் அதாவது பேச்சு வழக்கில் அப்படி இசையோட சேர்ந்து வர்ற கிளவின்றதுங்க சொல். அந்த அந்த சொல்ல இசைக்கேற்ற மாதிரி உச்சரிக்கிற நேரம் அல்லது சில பேச்சு வழக்கில் உச்சரிக்கிற நேரம் அந்த குற்றியலுகம் வந்து நிற்கும். அப்போ அது வந்து நிற்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு மெல்லிய என்ற ஒரு சத்தம் கேட்கு. அதுதான் குற்றியலுகரம் என்று அவர் சொல்றார். அப்போ அதுக்குரிய உதாரணம் அவர் என்ன சொல்றாருன்றா இதுதான். இங்கே பாருங்க, கேள் என்றால் உங்களுக்கு தெரியும் கேட்கறது, செல் என்றால் உங்களுக்கு தெரியும் போகிறது, கான் என்றால் பார்க்கறது, உன் என்றால் சாப்பிடுறது. அப்போ இந்த இடத்துல அவர் குற்றியலுகரத்தில் அவர் என்ன சொல்றாருன்றா, யாவருமாய் இருந்தால் அந்த யாவும் இந்த இந்த இங்கே பாருங்க, இந்த கேளில் பாருங்க இல்லைன்னா இருக்கு, இங்கே யாவை இணைக்க. அப்போ இணைக்கக்குள்ள இடையில மீ என்ற ஒரு சத்தம் வரணும் என்று சொல்கிறார். கேன் மியா என்று வரணும்னு சொல்கிறார். அப்போ இந்த மீல ரெண்டு இருக்கு, இ இருக்குது. அப்போ என்றது ஒரு மாத்திரை, என்றது அரை மாத்திரை. இப்போ ரெண்டும் சேர்ந்தால் உங்களுக்கு தெரியும் அது உயிருண்ட இயல்பை தான் எடுக்கும். இது ஒரு மாத்திரையாக வரணும். அப்போ ஒரு மாத்திரையாக இருந்தால் அது குற்றியல் இகரம் இல்லை, முற்றியல் இகரம், அதாவது முழுமையான இகரம். ஆனால் இங்கே அது குற்றியல் இகரமாக தான் வரும் என்று அவர் சொல்கிறார். கேன் கேள் சகமி சகையான்றது கேன்மியா என்று சத்தம் வரும். அப்போ கேன் மீ என்றக்குள்ள அந்த மீ என்றது மெல்லிதா உங்களுக்கு அது என்ற சத்தம் மிக மெல்லிதா கேட்கும். செல் மியா, செல் என்றது சென் மியா என்று மாறும். அப்போ இன்னுக்குத்தான் உச்சரிப்பு கூடும். கான் மியா என்றா கான்மியா என்று வரும். உன் யா என்றா உன் மியா என்று மாறும். இப்போ இந்த சந்தர்ப்பம் இவர் என்ன சொல்றார், இது மாதிரி உச்சரிப்புகள் ஒன்று செய்யுள்ள நீங்கள் எழுதக்குள்ள பாட்டு படிக்கிற நேரங்களில் அது பிரயோசனமாக இருக்கும். இசையோடு சேர்ந்து வரக்குள்ள இதை பாவிக்கலாம். அப்படி இல்லை சில வழக்கில் சில வட்டார பிரதேசங்களில் வட்டார பகுதிகளில் இந்த உச்சரிப்பு முறை இருந்திருக்கு போல இருக்கு. அப்போ அவங்க பாவிக்கிறாங்கன்றதுக்காக விரலுக்கு கொண்டு வராங்க. ஆனால் இப்போத்தைய நடைமுறையின்படி கவிதையில் எனக்கு என்ன மாதிரின்னு தெரியாத, நடைமுறையில் நான் கேள்விப்படல, எங்கேயும் இருக்கிற மாதிரி கேள்விப்படல. அப்போ அதனால் இது இப்போதைக்கு இந்த இந்த 37வது நூற்பா, அதாவது மொழி மரபுட 1வது நூற்பா பெரிய வழக்கில் இல்லை. இப்போ பாருங்கள், 2700 வருஷத்துக்கு முதல்ல உருவாகினது இன்னும் இருக்கும். அந்த நிறைய மொழி மாற்றங்கள் நடந்திருக்கும். அப்போ அதனால் இன்னும் இருக்கும், நாங்கள் அதை கருத இயலாது. அப்படி சில நேரங்களில் எங்கேயாவது சில கிராமப்புறங்களில் இருக்கலாம், அல்லது சில பேர் எங்கேயாவது கவிதை நடையில் எழுதலாம். அது அப்படி எழுதுனா இது இப்படி தான் எழுதணும், அதுக்குரிய விதி இதுதான் என்று அவர் சொல்கிறார். இதுதான் குற்றியல் இகரம் 1வது. இதை விட அடுத்த முறை இருக்கு. அடுத்த முறை இது அதை நான் சொன்னேன், அந்த 2 சொற்களுக்கு இடையில வரும் என்று சொல்லி. புணரியல் நிலையிடை குறுகலும் உரத்தே உணரக்கூறின் முன்னர் தோன்றும். அதாவது இங்க அவர் ஒரு விஷயத்தை பாவிக்கல. என்னென்றால், நான் முதல்ல சொன்னேன், அதுக்கு இடையில யா என்று வந்தால் தான் அந்த குற்றியலிகரம் தோன்றும். அப்போ அதை வேறுங்க குறிப்பாக சொல்லலை. ஏனென்றால் அவர் முதல் நூற்பாவிலே சொல்லிட்டார்,
அந்த யா முன்னால் வரணும். அப்போ அதனால அவர் இங்கே அதை விட்டுட்டார். அப்போ நாங்கள் அதை சேர்ந்து அதையும் முதல் நூற்பாவையும் இந்த நூற்பாவையும் சேர்ந்து வாசித்தா தான் எங்களுக்கு அது புரியும். அப்போ அதை பிரித்து பிரித்து வாசிக்க இப்போ நான் வேறு வேறையாக போட்டிருக்கிறதால எங்களுக்கு அந்த அதோட சேர்த்து வாசிக்காதால தனியாக அதில் யா சொல்லலையே இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே அந்த யா வரணும், அதை பார்ப்போம். இப்போ அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கு சு டு து பு ரு, இந்த குசுடு துப்புரு இதுதான் வல்லெழுத்து, இதுகளோட சேர்ந்து தான் அது வரும் என்று சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லலை, நான் அவர் பிறகு சொல்லுவார், நான் இதில் உங்களுக்கு விளங்குறதுக்காக போட்டுறேன். அப்போ இங்கே அதை பார்ப்போம். இப்போ பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ரெண்டு சொற்கள் உண்டா செய்கிறக்குள்ள இந்த குற்றியல் இகரம் தோன்றும் என்று சொல்கிறார். அப்போ இதுக்கு விளக்கம் இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு நூற்பாயும் சேர்ந்து வாய்ச்சதான் விளக்கம். அது இன்னும் விளக்கம் இல்லைன்னு அந்த காலத்தில் இருந்த உரையாசிரியர் இளம்பூரனார், நச்சின் அக்கினியர் மாதிரி அவங்களே வாசித்து அவங்களுக்கே இப்போ எங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக இருக்கிற ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்திருக்கு. என்றால் தொல்காப்பியர் எழுதி கிட்டத்தட்ட 1000-2000 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த இளம்பூரனார் எல்லாம் உரை எழுத தொடங்கினாங்க. அப்போ அதனால் இளம்பூரனாரோட உரையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னால் அதில் அவருக்கு இதுக்கு அவர் ஒரு நூற்பா எழுதுகிறார் இதை விளங்கப்படுத்துறதுக்காக. அவர் எழுதுகிறார், இது இளம்பூரனார் எழுதுகிற நூற்பா, இது தொல்காப்பிய நூற்பா. அவர் எழுதுகிற நூற்பா என்னென்றா, யா முன் வரும் இகரமும் நிலை இயற்புணரியல் நிலையிடை குறுக்கும் உரித்தே. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த ரெண்டு சொற்கள் ஒன்றா செய்யறதுக்குள்ள அந்த முதலாவது சொல்லுண்ட கடைசி எழுத்து கூவா இருக்கணும், அது ரெண்டாவது சொல்லுண்ட முதலாவது எழுத்து யாவா இருக்கணும் என்றதை இவர் தொல்காப்பியர் சொல்லாததால இவர் அதை சொல்லி விளங்கப்படுத்துறார். இப்போ அந்த உதாரணத்தை பார்த்தோம்டா, இங்க பாருங்க, கொக்கு கு கு என்றக்குள்ள இது ஒரு உகரம், குற்றியல் இகரம் இல்லை, குற்றியம் சரி, இது இகரம் இல்லை உகரம், அதுவும் முற்றியல் உகரம். அப்போ கு கு ஒன்று வருது, கொக்கு. இதோட யா செய்யறதுக்குள்ள கொக்கியாது, இந்த கொக்கு யாதுன்னு கேட்காம கொக்கியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க கீ அந்த கூவும் யாவும் சேர்ந்து ஈன்ற சத்தத்தை தருது. அப்ப இந்த ஈன்றது இக் சக ஈ தான் கீ. அப்ப அந்த ஈ என்றது ஒரு மாத்திரையா இருக்கணும், அதை விட குறைஞ்சி அது கேட்குது. அதனால இது குட்டி அழைக்கணும். இங்க குரங்கு யாது, குரங்கி யாது என்று எழுதும். தெல்கு யாது, தெல்கி யாது, எஃகு யாது, எகியாது, நாடியாது, நாடியாது, வரகியாது, வரகியாது என்று அப்படி சேர்த்து எழுதணும் என்று சொல்றார். இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்றால், நாங்கள் இப்போ சேர்த்துறதுகளை குறைச்சி கொண்டு வரோம். ஏன்னா சேர்த்துறதுன்னா விளங்காது என்றதுக்காக இப்போ எல்லாத்தையும் பிரித்து எழுத தொடங்கிட்டோம் இப்போத்தைய நடைமுறை வழக்கத்தில். உண்மையிலேயே பாருங்கள், குரங்கியாதுன்னு போட்டால் எங்களுக்கு என்னடா பிள்ளையா எழுதியிருக்கான்ற மாதிரி இருக்கும். இப்போ நாடியாது நாடியாதுன்னு போட்டால் என்னடா நாடியை பற்றி சொல்கிறான், இங்கே நாடுன்னு போடணும் மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதான அந்த விதி. அப்போ இந்த விதியை குற்றியல் இகர விதி இந்த ரெண்டு சந்தத்தை தான் வரும். உண்டு அந்த கென்மியா இடையில கென்மியாண்டு வர்றது, அடுத்த ரெண்டு சொற்கள் உண்டா சேரக்குள்ள, இது குற்றியல் இகரம். இதெல்லாருக்கும் விளங்கிச்சான்னு தெரியல, விளங்காட்டி திரும்ப நீங்கள் எனக்கு கேளுங்க. போன முறை யாரோ விளங்கலன்னு சொன்னதுக்காக தான் நான் திரும்ப உங்களை சொல்கிறேன். ரைட், அது குற்றியல் இகரம். இப்போ இந்த குற்றியல் இகரத்தில் நாங்கள் பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். அப்போ இந்த 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 குற்றியல் இகரம் இன்னும் வழக்கில் இருக்குது. சில கவிதை நடைகளில் செய்யுள்களில் எழுதுறதை நான் பார்த்துருக்கிறேன். சில புலவர்கள் அல்லது பண்டிதர்மார் எழுதக்குள்ள அந்த அவங்களோட எழுத்து முறையிலையும் நான் எழுதுறதை பார்த்துருக்கேன். இது ஆவணங்கள்ல இன்னும் இருக்குது. ஆனால் இப்போத்தைய ஜென்ரேஷன்
அதை குறைச்சி கொண்டு வர்றது தெரியுது. இப்போ முதல், அதாவது நூன் மரபில் முதல் 2 நூற்பாவும் 34, 35 குற்றியல் இகரம் சம்பந்தப்பட்டது. இனி வர 3 நூற்பாக்கள் குற்றியல் உகரம் சம்பந்தப்பட்டது. அப்போ இது குற்றியல் உகரம், ஊ சத்தம். முதல்ல சொன்னது ஈ சத்தம். ஈ சத்தம் சாதாரண ஒரு மாத்திரை விட குறைஞ்சி வந்தது. இங்கேயும் ஊ சத்தம் சாதாரண ஒரு மாத்திரை விட குறைஞ்சி வரப்போகுது. அது எங்க வரும் என்று சொல்றார். நெட்டெழுத்துண்டா அவர் என்ன சொல்றாருண்டா நெடில்ல சொல்றார். நெட்டெழுத்து இடும்பர். இடும்பர்ண்டா இதில் விளக்கம் போடுறோம் பின்னர், அதுக்கு நெட்டெழுத்துக்கு பின்னர் தொடர்மொழி ஈற்று. அதுக்கு அடுத்து வர்ற சொல், முதலாவது ஒரு சொல் இருக்கு, அதுல நெட்டெழுத்து இருக்கு, அதுக்கு பிறகு இன்னொரு மொழி, தொடர்மொழி ஒன்று, இன்னொரு சொல் ஒன்று வருது. இங்க மொழின்னு சொல்ல சொல், அப்ப இன்னொரு சொல் ஒன்று வருது. அதுல கடைசி குற்றியல் லுகரம் வல் ஆறு உரித்தே. வல் என்றது இங்க வல் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், கசட தவிர அதுதான் வல் எழுத்துக்கள். அந்த அந்த ஆறும் எங்க எங்க வருமோ இந்த இதுக்கு பின்னால், அதாவது இந்த நிலை சொல்லுக்கு முதலாவது சொல்லுக்கு பின்னால அந்த ஆறு எங்க வருதோ அந்த இடத்துல இது குற்றியலிகரம் வரும் என்று அவர் சொல்றார். இப்ப பாப்போம், அதுக்கு பாப்போம் அது எதுல அது ரெண்டு, அது தொட்டெழுத்துக்கு பின்னாலும் தமிழ்மொழியின் முடிவிலும் இருக்கணும் என்று அவர் சொல்றார். பார்த்தோம் என்றால் இதுக்கு வாரம் இப்ப இங்க பாருங்க, இதான் நெட்டெழுத்து. நெட்டெழுத்துன்ற கடைசி பாருங்க, இது ஆவன்னா நெட்டெழுத்து, அதுல கடைசியா வர்றது ஒரு கூ வருது. அப்ப ஊ. அப்ப இப்ப ஆவன்னா 2 மாத்திரை, ஊன்றது இக்கன்னா அரை மாத்திரை, ஊன்றது ஒரு மாத்திரை. அப்ப ரெண்டும் சேர்ந்தா ஒரு மாத்திரையா வரணும். அப்ப இது 2 மாத்திரை, இது ஒரு மாத்திரை. ஆனால் அப்படின்னா இது ஆ ஹூ என்று நான் உச்சரிக்கணும், ஊ என்று உச்சரிக்கணும். ஆனா இங்க ஆ ஹூ என்று நாங்கள் சொல்றது இல்லை, ஆஹு என்று சொல்றோம் நாங்கள். அப்ப அதனால இங்க இது அரை மாத்திரையோட குறைச்சி உழைக்குது. அது மாதிரி ஆசு என்று சொல்றது இல்லை, ஆசு என்று சொல்றேன். அப்ப இது பாருங்க, இது கசரத்தை, அப்புறம் இது வல்லெழுத்து, இது வல்லெழுத்து. ஆடு என்று நாங்கள் சொல்றது இல்லை, ஆடு என்று சொல்றோம். அப்ப இங்கேயும் இந்த ஊ சத்தம் குறைஞ்சி வரும். ஆறு என்று சொல்ல மாட்டோம், ஆறு என்று தான் சொல்லுவோம். அப்ப இங்கேயும் அந்த சத்தம் குறைய வரும். ஈடு, ஈரு, ஊது, ஊரு அப்படி சொல்ல மாட்டோம். ஈடு, ஈரு, ஊது, ஊரு சொல்லுவோம். ஏடு, எய்து, ஏறு, ஓடு, ஓது, காடு, காது, காசு, சாகு, சாடு, சாது, சாறு, சாது, தாது, தாறு, பாகு, பாடு. இப்போ இது இவ்வளோத்தையும் நீங்கள் வாயில் நீங்கள் உச்சரித்து பாருங்க. நீங்கள் ஊ உண்டு இதெல்லாம் குவிக்க மாட்டீங்க. நூன் நூன் மரபில் சொல்கிறாரு உச்சரிக்கிறோம் உதடு குவியணுமெண்டு. அப்போ இங்கே இதை உச்சரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள், நாங்கள் பர்பஸாக உச்சரித்தோம்னா அது உள்ள குவிக்கலாம். இவ காடு என்றது காடுன்னு நாங்கள் உச்சரிக்கலாம். ஆனால் வளமையாக இங்கே நடைமுறையில் நாங்கள் அப்படி சொல்கிறது இல்லை, காடு தான் சொல்கிறாங்க. அப்போ இதழ் குவியாது, இதழ் விரியும். அப்போ அதனால தான் அவர் குற்றியல் உகரம் என்று சொல்கிறார். இப்போ இதுதான் அவர் அந்த நெட்டெழுத்து நெட்டெழுத்து இடும்பர் நெற்றத்துக்கு முடிவில் வாரது என்று சொல்கிறார். அதுக்கு பின்னால் வாரது, நிற்றதுக்கு பின்னால் வாரது, கடைசியாக வாரது. அதாவது தொடர்மொழி ஈற்று. அதாவது இங்கே இங்கே நெட்டெழுத்தும் கூவும் வருது, ஒரு ஒரு எழுத்தும் ஒரு நெட்டெழுத்தும் ஒரு உகரமும் வருது. இப்போ இங்கே தொடர்மொழின்றோடனே 3 அல்லது 4 வரலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 எழுத்து வருது, இங்கே 2 எழுத்து, இதுதான் நெட்டெழுத்து ஈ ஈற்று. அப்போ அது கடைசியாக வர்றது. இங்கே இங்கே வந்தீங்கன்னா தொடர்மொழி தான் தொடர்மொழி. இது இல்லை 1 2 3 எழுத்து இருக்குது. அப்போ அதனால தான் அவர் தொடர்ன்னு சொல்கிறார். அப்போ இதில் 3 மொழியில் கடைசி கூ சத்தத்தோடு வருது. அப்போ இங்கே இங்கே அந்த இதில் அவர் சொல்கிறார் வல்லெழுத்தோடு சேர்ந்து வரும் என்று. அப்போ இங்கே பாருங்க, அகடு, தகடு, வயிறு. இப்போ இங்கெல்லாம் நாங்கள் ஊ என்று பாவிக்க மாட்டோம், இ என்று தான் பாவிப்போம். அது அந்த உகரத்தை விட சத்தம் குறைவாக வரும். இப்போ இங்கே அந்த வல்லெழுத்துக்குரிய தன்மை இல்லை, இப்போ ஈ வர்றபடியால் இங்கே இது இது இதை அவர் இன்னும் பிரிக்கிறார். என்னென்னா அவர் பிரிக்கலை, நாங்கள் பிரிக்கிறோம். அந்த தொடர்மொழியை அவர் உயிரெழுத்து தொடர்மொழி, இடை எழுத்து தொடர்மொழின்னு அப்படி என்ன 6 பிரிவாக பிரிக்கிறார். இதில் அது முதல் 2. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே உயிரெழுத்துன்னா இங்கே முன்னால் முதல் எழுத்து உயிரா ஆ என்று வருது. இப்போ இதெல்லாம் ஆ சேர்ந்தது. அடுத்த இடைமொழி தொடரின் பின்வரும் முகரம். இங்கே பாருங்கள், இடைமொழி இல்லை, இங்கே இடையில் உள்ளதில் அந்த நடுவில் உள்ள எழுத்து தொடர்மொழி ஐயா இருக்கு பாருங்க, அல்கு, தெல்கு என்று வருது. அடுத்த ஆயுதம் சேர்ந்து வந்தாலும் அதே மாதிரி தான் சொல்றப்ப ஆகு, அகு அகு அகு, அகுது, இகுது, உகுது, எகுது, இகு. அப்போ பாருங்க, அந்த அந்த இருக்கு என்ற சத்தமும் மெல்லிசா வரும், ஊன்ற சத்தமும் மெல்லிசா வரும். இது வல்லினம் சேர்ந்து வரக்குள்ள நாங்கள் முதலாவது வல்லினம் கசடத்தப்புற. அப்போ இங்கே இது த என்றது வருது பாருங்க, கக்கு, கொக்கு, தொக்கு, சுக்கு, திக்கு, காய்ப்பு. மற்ற மெல்லின தொடரில் வரக்குள்ள அங்கு, இஞ்சு, ஆங்கு, கொங்கு, பங்கு. இப்போ இங்கெல்லாம் நீங்கள் வடிவாக உச்சரித்து பார்த்தீங்கன்னா ஊ கொண்டு உச்சரிக்க மாட்டீங்க, ஈ என்று தான் உச்சரிப்பீங்க. அப்போ அதோட சத்தம் ஒரு மாத்திரை விட குறையுது என்று அவர் சொல்றார். அடுத்தது இது 37வது. இதில் அவர் என்ன சொல்றாருண்டா, இடைப்படின் குறுகும் இடனுமார் உண்டே உண்டே கடப்பாடு அறிந்து புரியலான. இப்போ சில இடங்கள்ல அது 2 சொற்கள் ஒன்றா செய்யறதுக்குள்ள அது குறுகும். அது அப்படி அந்த குறுகிற நேரத்தில் அந்த எந்த இடத்துல அது நாங்கள் குறுகுது நாங்கள் புரிஞ்சு எடுக்கணும். அந்த இடத்துல ஒரு குற்றியல் உகரம் இருக்குது. அதாவது முதலாவது அவர் சொன்னார் என்றால் குற்றியல் உகரம் 2 இடத்துல சொன்னார். ஒரு இடத்துல அவர் என்ன சொன்னார் என்றால் முதலாவது 35வது நூற்பா இந்த புனரில் 2 சொல் ஒன்றா செய்யறக்குள்ள இடையில அந்த முதலாவது எழுத்து கூல முடியணும், ஊல முடியணும், அடுத்து யானை வரணும். அப்படி வந்தால் சாரி, அது இகரம், சாரி, நெட்டெழுத்து இருக்கணும். அந்த நெட்டெழுத்து கடைசியாக நெட்டெழுத்துக்கு அடுத்து வர்றது ஊவா இருக்கணும். அல்லது தொடர்மொழி 3 அல்லது 4 சொற்கள் எழுத்துக்கள் வரணும். அதில் கடைசி மொழி ஊனாக இருக்கும். அப்படின்ட்டு அது அதோட வல்லெழுத்தும் சேர்ந்து வந்துச்சுண்டா அதை சொன்னார், குற்றியல் உகரம் என்று சொன்னார். இப்போ அதை நாங்கள் பார்த்துட்டோம். அது முதலாவது. இப்போ 2வது அந்த 2க்கும் இடையில அது வரக்குள்ள அந்த இடத்துல நாங்கள் ஒரு குற்றியல் உகரம் வரும் என்று அவர் சொல்றார். அப்போ அதுக்குரிய உதாரணங்கள் நாங்கள் பார்த்தோம்ல. இங்கே பாருங்க,
கட்டுத்தறி அப்போ ரெண்டு சொல்லு. கட்டு என்றது ஒரு சொல், தறி என்றது ஒரு சொல். அப்போ கட்டுத்தறி என்றக்குள்ள கட்டுத்தறி என்று சொல்ல மாட்டோம், கட்டுத்தறி என்று சொல்லும். செக்குக்கல் என்று சொல்லக்குள்ள செக்குக்கல் என்று சொல்ல மாட்டோம், செக்குக்கல் என்று சொல்லும். இங்கே ரெண்டு சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேருது. அந்த சேரக்குள்ள அங்கே அந்த அந்த சந்தர்ப்பத்தில் வர்ற உகரம் உங்களுக்கு முழுமையான முற்றியல் உகரமாக இல்லாமல் குற்றியல் உகரமாக வரும் என்றதை அவர் சொல்ல. இது ரெண்டாவது முறை. இங்க பாருங்க, இதுல இருபது இருபதுன்னு நாங்கள் சொல்றது இல்லை. ஒரு பதுன்றது இப்போ பாவனை இல்லை, சங்க எழுத்து சங்க இலக்கியங்கள் இந்த சொட்டு இருக்குது. ஒரு பத்துக்கு ஒரு பது என்று வருது. அப்போ இங்கேயும் ஒரு பதுன்னு சொல்கிறதில்ல, ஒரு பது தான் சொல்லுவோம். இரு பதுன்னு சொல்கிற, இருபதுன்னு சொல்கிறதில்ல, இருபது தான் சொல்லுவோம். இந்த முறையில் பார்க்க போனால் எங்களுக்கு இந்த குற்றியல் உகரத்தை நாங்கள் 6 பிரிவாக பிரிக்கலாம். ஆயுதத்தொடர், இது தொல்காப்பியர் சொல்லலை, அதுக்கு பிறகு அந்த உரையாசிரியர்கள் அதை விளக்குறாங்கள். அதை வச்சு கொண்டுதான் இப்போ ஆயுதத்தொடர், சரி, முதலாவது நெட்டெழுத்து தொடர், ஆயுதத்தொடர், உயிரெழுத்து தொடர், வன் தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அதாவது வண்டிய அந்த மூன்றினங்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம். இங்கே உயிரெழுத்து நெட்டெழுத்துன்றது உயிரெழுத்துல இது இது குரில், இது நெடில், இது ஆயுதம், அது உயிரெழுத்துக்குள்ள வராது. அதுக்குரிய உதாரணங்களை பார்ப்போம். பாருங்க, உயிர் தொடர் குற்றியல் உகரம், அதாவது உயிரெழுத்து. இங்க உயிர் என்று அவர் சொல்றது குறியில தான் சொல்றார். அப்ப அது குறில் தொடர்னு சொல்லலாம், உயிர் தொடர்னு சொல்லலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா முதலாவது இங்க பாருங்க, இங்க வர்ற எழுத்து குறிலா வரும். முதலாவது எழுத்து வானா குறில், மூணா குறில், குறில் வருது. அதுக்கு பிறகு வர்ற வல்ல எழுத்துக்கள், அது தொடர்மொழியின்படி எத்தனை சொல்லும் இருக்கலாம். அதுக்குள்ள வர்ற அந்த கடைசியா வர சொல் உங்களுக்கு ஊ உகரமா இருந்துச்சுன்னா அதோட யாது சேர்க்கக்குள்ள வரகு யாது, முரசு யாது, இதுதான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ வரகு யாதுன்னு சொல்ல மாட்டோம். இது உயிரெழுத்து குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம் இங்க பாருங்க, முதலாவது எழுத்து நெடிலா வரும். நாடு யாது, நாடி யாது, பாடு யாது, பாடி யாது என்று வரும். அது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். இங்க ஆயுத எழுத்து வருது. அப்ப எகு யாது, எகி யாது என்று வரும். அடுத்தது வல்லெழுத்து. அப்ப முதலாவது எழுத்து வல்லெழுத்து, கசட் தபர. அப்ப கொக்கு யாது, கொக்கி யாது என்று வரும். பத்தியாது, தியாது என்று வரும். அடுத்தது இது தெல்கியாது என்று வரும், குரங்கியாது என்று வரும். நான் ஒரு சின்ன பிள்ளை விட்டேன் என்றால் இது குற்றியல் குற்றியல் இகரத்துக்குள்ளதை நான் இது இது மூன்றும் குற்றியல் உகரத்துக்குரியது. இது மூன்றும் குற்றியல் இகரத்துக்குரியது. இங்க கீ கீ சத்தம் வரும். ஆனால் இந்த இது குற்றியல் உகரம், இதோட யாவண்ணா செய்யறதுக்குள்ள குற்றியல் இகரமா மாறும். இது குற்றியல் உகரம், யாவண்ணா செய்யறதுக்குள்ள குற்றியல் இகரமா மாறும். இங்கேயும் குற்றியல் உகரம் யாவண்ணா செய்யறதுக்குள்ள குற்றியல் இகரமா மாறும். இதுவும் அப்படிதான், குற்றியல் உகரம் யாவண்ணா செய்யறதுக்குள்ள குற்றியல் இகரமா மாறும். இது மூன்றும் குற்றியல் இகரம். இப்ப இங்கேயும் இது கூட குற்றியல் இகரம் தான். பாருங்க, இது குற்றியல் உகரம், ஆனா யாவண்ணா செய்யறதுக்குள்ள இகரமா மாறும், அதாவது குற்றியல் இகரமா மாறும். சூனா செய்யறதுக்குள்ள சூனாவோட இது குற்றியல் உகரம், ஆனா யாவண்ணா செய்யறதுக்குள்ள குற்றியல் இகரமா மாறும்.
இவ்வளவு இந்த ஆறும் குட்டி எழுகிறதுக்குரிய உதாரணம் தான். முதல் காட்டினது தான் குட்டி எழுகிறதுக்குரிய உதாரணம் இது. சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன பார்த்துருக்கிறோம் என்று சொன்னால், குற்றியல் உகரம் என்றா என்னென்று பார்த்துருக்கிறோம், குற்றியல் இகரம் என்றா என்னென்று பார்த்துருக்கோம். இந்த நூன் மரபுல முதல் ரெண்டும் நூற்பாவும் குற்றியல் இகரத்தை சொல்லுது. அடுத்த ரெண்டு நூற்பாவும் குற்றியல் உகரத்தை சொல்லுது. இனி வரப்போகிறது ஆயுத எழுத்துக்குரிய உதாரணங்கள். இதில் நாங்கள் இந்த குற்றியல் இகரம் என்றது என்னையை பொறுத்தவரை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடைமுறையில் வந்து இல்லாமல் போய் கொண்டிருக்க மாதிரி நான் உணர்வேன். ஏனென்றால் முதலாவது நூற்பால முதலே நான் சொல்லிட்டேன், அது அது இப்போ இல்லை. அந்த கேமியா என்ற சொல்லை பாவிக்கிறது குறைய. அடுத்தது அப்படி சேர்ந்து அடுத்தது நாங்கள் இப்போ பாவிச்சாலும் சேர்ந்து பாவிக்காமல் நாங்கள் பிரித்து எழுத தொடங்குறதால அந்த குற்றியல் இகரம் இல்லாமல் போய் கொண்டிருக்கு. ஆனால் குற்றியல் உகரம் இன்னும் நடைமுறையில் இருக்கு. ஏன்னா ஒரு சொல்ல இப்போ இங்கே பாருங்க, ஹூ ஒன்று மாட்டோம், நாடு என்று சொல்லுவோம், நாடு என்று சொல்லுவோம். இப்போ அதால் குற்றியல் உகரம் இன்னும் நடைமுறையில் இருக்குது. அந்த மொழியில் வர்ற மாற்றங்களை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தொல்காப்பிய காலத்தில் உள்ள மொழிக்கும் இப்போ உள்ள மொழிக்கும் உள்ள மாற்றங்களை சில இலக்கணங்கள் அப்படி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் உணர்வு. இன்றைக்கு நாங்கள் இதோட முடிப்போம். ஏன்னா இது கொஞ்சம் 10 மணி போகுது. கொஞ்சம் ஆடாண்டபடியாக திரும்பி உங்களுக்கு ஒருக்கா பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். இதை பார்த்துட்டு அடிக்கடி அடுத்த முறை கேட்கறாலும் கேட்கலாம், அல்லது இந்த மற்றவங்க போட்ட மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போட்டு விட்டீங்கன்னாலும் நான் அடுத்த முறை திரும்பி சொல்லுவேன். யாராவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இப்போ அது கொஞ்சம் ஹார்டான செக்ஷன் தான், கொஞ்சம்